தற்போது ஒரு அண்மை செய்தி. மாட்டு வண்டி பந்தயம் தொடர்பாக டிஜிபி பதிலளிக்க ஆணையிடப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாட்டில் பொங்கல் திருவிழாக்கள் மற்றும் கோவில் திருவிழாக்களின் போது மாட்டு வண்டி எல்கை பந்தயம் ஆகியவை நடைபெறும் வழக்கம். அந்த வகையில் மாட்டு வண்டி பந்தயம் குறித்து டிஜிபி பதிலளிக்க ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் மண் சாலைகள் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நேராக உள்ளதென்றும் கேள்வி எழுப்பியுள்ளதை தற்போது நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே உள்ள அரசாணைகள் அடிப்படையில் மாட்டு வண்டி பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாட்டு வண்டி பந்தயம் நடத்துவது தொடர்பாக காவல்துறை வெளியிட்டுள்ள சில விதிகள் ஏற்கத்தக்கதாக இல்லை என்றும் இதுகுறித்து டிஜிபி விளக்கம் அளிக்க வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாட்டு வண்டி பந்தயம் குறித்து தமிழ்நாட்டில் எந்த கிராமத்தில் மண் சாலைகள் 5 கிலோமீட்டர் தொலைவுக்கு நேராக உள்ளதென்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளனர். மேலும் ஏற்கனவே உள்ள அரசாணையின் அடிப்படையில் மாட்டு வண்டி பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கலாம் என்றும் நீதிபதிகள் கருத்து தெரிவித்துள்ளனர். தற்போது நாம் அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மாட்டு வண்டி பந்தயம் தொடர்பாக தமிழக உள்துறை செயலர் டிஜிபி விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்துள்ளதை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த பாலகிருஷ்ணன் வழங்க கேட்கலாம். பாலகிருஷ்ணன், மாட்டு வண்டி பந்தயம் குறித்து நீதிபதியினுடைய உத்தரவுகள் மற்றும் டிஜிபி பதிலுக்கு ஆணை அளிக்கப்பட்டுள்ளது, இது குறித்தான விவரங்களையும் பதிவு செய்யலாம். வணக்கம் ராம்குமார். மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்துவது தொடர்பாக மார்ச் 7ஆம் தேதி தமிழக காவல்துறை தலைவரால் வெளியிடப்பட்ட சுற்றறிக்கையில் 1, 7, 8, 13, 14, 15, 16, 17, 22 ஆகிய விதிகளை ரத்து செய்யக்கூடிய வழக்கில் தமிழகத்தில் எந்த கிராமத்தில் மண் சாலைகள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நேராக உள்ளது என கேள்வி எழுப்பினர். தமிழக உள்துறை செயலாளரும் டிஜிபியும் இது குறித்து வழக்கு குறித்து விரிவான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு பிறப்பித்தனர். எந்த வழக்கில் இந்த உத்தரவுகளை பிறப்பித்துள்ளனர் என்றால், மதுரையைச் சேர்ந்த கண்ணன் என்பவர் உயர்நீதிமன்ற கிளையில் ஒரு மனுவை தாக்கல் செய்திருந்தார். அதில் நாட்டு மாட்டு இனங்களை பாதுகாக்கும் நோக்கில் பாரம்பரிய விளையாட்டுகளை ஊக்குவித்து வருகிறோம். கடந்த மார்ச் 7ஆம் தேதி டிஜிபி மாட்டு வண்டி பந்தயங்கள் நடத்துவது தொடர்பாக விதிகளை உருவாக்கி அது தொடர்பான சுற்றறிக்கையை வெளியிட்டுள்ளார். அதில் சுகாதாரத்துறை அதிகாரிகளிடம் தடையில்லா சான்றை பெற வேண்டும், மாட்டு வண்டியின் உறுதித்தன்மை தொடர்பான சான்றிதழை பெற வேண்டும் என்பது போன்ற பல்வேறு விதிமுறைகள் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளன. விதிகள் முறையாக பின்பற்றப்படுகின்றன என்பதை கண்காணிப்பதே காவல்துறையின் பணி. அது ஏற்கத்தக்கது. ஏற்கனவே இவர் விதிகளை விதிப்பது குறித்து இது ஏற்கத்தக்கது அல்ல. ஆகவே மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்துவது தொடர்பாக மார்ச் 7ஆம் தேதி காவல்துறை தலைவரால் வெளியிடப்பட்ட சில விதிகளை ரத்து செய்ய வேண்டும், உத்தரவிட வேண்டும் என கூறியிருந்தார். இந்த வழக்கு நீதிபதிகள் சுரேஷ்குமார், அருள்முருகன் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அரசு தரப்பில் நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின் அடிப்படையிலேயே இந்த சுற்றறிக்கை அனுப்பப்பட்டது என தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் தரப்பில் தேசிய மாநில நெடுஞ்சாலையில் மாட்டு வண்டி பந்தயத்தை நடத்தக்கூடாது, 5 கிலோமீட்டருக்குள்ளாக உள்ளூர் பகுதியில் நடத்திக் கொள்ள வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. அதற்கு நீதிபதிகள் தமிழகத்தில் எந்த கிராமத்தில் மண் சாலைகள் 5 கிலோமீட்டர் தொலைவிற்கு நேராக உள்ளன என தொடர்ந்து சில விதிகள் ஏற்றுக்கொள்ளும் வகையில் உள்ளன, சில விதிகள் ஏற்கத்தக்கதாக அல்ல. ஆகவே தமிழக உள்துறை செயலாளர், தமிழக காவல்துறை தலைவர் விரிவான நிலை அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என வழக்கை உத்தரவிட்டனர். அதுவரை ஏற்கனவே உள்ள அரசாணையின் அடிப்படையில் மாட்டு வண்டி பந்தயங்களுக்கு அனுமதி வழங்கலாம் எனவும் குறிப்பிட்டுள்ளனர். ராம்குமார். பாலகிருஷ்ணன், தகவலுக்கு நன்றி.